நடிகர் எஸ்.வி. சேகர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாரதி ராஜாவுடைய மறைவு பேரதிர்ச்சியாக நிகழ்ந்திருக்கிறது. அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர முடியுமா? அவருக்கான உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன? நிழல்கள் படத்திலிருந்து திரு பாரதி ராஜா அவர்கள் என்னுடைய நல்ல நண்பர். எங்க வறுமை நிறம் படம் ஷூட்டிங் இந்த பக்கம் நடக்கும், எதிர்த்தாப்புல அவருடைய ஷூட்டிங் நடக்கும். 2 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. நான் வறுமை சொப்பு படத்தையும் பார்த்துட்டு நிழல்கள் படத்தையும் பார்த்துட்டு அவரை பார்த்து சொன்னேன், சார் நிழல்கள் படம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. என்னையா நீ அந்த படத்துல நடிச்சுட்டு இங்கே வந்து என்ன பாராட்டுற அப்படின்னாரு. இல்ல சார், இது ஒரு சினிமேட்டிக்கான ஒரு விஷயம் சார். நீங்க அவருடைய பாலச்சந்தர் சார் ஸ்டைல் வேற, உங்க ஸ்டைல் வேற அப்படின்னு சொல்லி பாராட்டினீங்க. ஒரு பெரிய கலைஞன் நீ அப்படின்னு நம்மள அவர் பாராட்டியவர். அன்னியிலிருந்து அந்த நட்பு தொடரும். அவர் படம் நான் நடிச்சது கிடையாது, ஆனால் எல்லா படத்துக்கும் அவருடைய பல படங்களுக்கு நான் வந்து ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ரேடியோ விளம்பரங்கள் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். வந்து மாபெரும் கலைஞர். சினிமா வந்து அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து 2 பேர் தான். அப்போ இந்த பக்கம் பாலச்சந்தர், இந்த பக்கம் பாரதி ராஜா அப்படின்னு வந்து ஸ்ரீதர் அவங்களுக்கெல்லாம் பிறகு அது சினிமா வந்து வெறும் டயலாக்கு செட்டுக்குள்ளேயே எடுக்கிறது அப்படிங்கிறத மாற்றி முதன் முறையாக கிராமங்களுக்குள் கேமராவை எடுத்து சென்று அவுட்டோர் ஷூட்டிங்ல ஒரு மண் வாசனையை மக்களுக்கு, ரசிகர்களுக்கு புதுசா அனுபவத்தை கொடுத்தவர் பாரதி ராஜா. என் தந்தைக்கு நல்ல நண்பர். ரஷ்யா பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு 2 பேரும், என் அப்பா ஸ்ரீ வெங்கட்ராமன் 2 பேரும் தான் போனாங்க. போயிட்டு அதுக்கு பிறகு இப்போ எப்போ சந்திச்சாலும் உங்க அப்பாவோட இவ்வளவு விஷயம் தெரியும், அவரை மாதிரி தான் நீ இருக்க, உங்க அப்பா அந்த நேர்வம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பாராட்டுவாரு. நீ ஒரு சத்திரியன், சண்டை போடுறதில்ல அப்படின்பாரு. ஆனா என்ன சார் இது, உங்களோடலாம் சேர்ந்துட்டு இது கூட வரலன்னா எப்படி எனக்கு அப்படின்னு. ஒரு எத்தனையோ கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை, ஒரு சினிமேட்டிக் கேமரா வழியாக அப்படின்னு சினிமாவை விஷுவலாக சொல்ல ஆரம்பித்தவர் வந்து பாரதி ராஜா. அதுவும் ஒரு ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டருங்கும் போது அத்தனை சென்டர்களுக்கும் ஒரு வெற்றியை கொடுத்தவர், வித்தியாசமான படங்களை கொடுத்தவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு மாபெரும் ஒரு படத்தை வித்தியாசமாக கொடுத்தவர் பாரதி ராஜானாக்க அது மிகையாகாது. ஒரு வயது முதிர்ந்த காலத்தில் வரக்கூடிய அன்பும் காதலும் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு சட்டிலா சொல்லவே முடியாது. அது அந்த ஷார்ட்ஸ் அண்ட் அவரே ஒரு மிகப்பெரிய நடிகன். அந்த கேமராக்கு முன்னாடி அந்த ஷார்ட் அவர் நடிச்சு காமிச்சு அதுல 50% பண்ணாலே அந்த ஆர்டிஸ்ட் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்டாக வரக்கூடியவர். அந்த தமிழ் உச்சரிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மாபெரும் கலைஞன். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இறப்பு என்பது ஒன்று உண்டு. ஆனால் அவருக்கு வந்து அந்த இறப்புக்கு முன்னாடி அந்த தன்னுடைய மகன் இறந்தது, அந்த புத்திர சோகம் அவரை வந்து ரொம்ப பலகீனமாக்கிடுச்சு. இந்த கடைசியான ஒரு 2-2.5 வருஷத்துல அது வரைக்கும் அப்படி அது டக்கின் பண்ண பேண்ட் ஷர்ட் தான் அந்த மாதிரி தான் வருவார். ஒழிய லூசா ஷர்ட்லாம் இல்லை, டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இருப்பார். 83 வயசுங்கிறது இப்போ இந்த 80 வயதுக்கு பிறகுதான் தெரிஞ்சதே தவிர அது வரைக்கும் அந்த வயதே தெரியாத அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பாக இருந்து வாழ்ந்தவர் தான் பாரதி ராஜா. மாபெரும் கலைஞன். அவர் போயிட்டார், இறந்து போயிட்டாரு, மிகப்பெரிய நஷ்டம்ங்கிறதெல்லாம் விட எத்தனையோ விஷயங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஏன்னா பாரதி ராஜா என்ற உடல் வேணா இங்க இல்லாமல் இருக்கலாமே தவிர எல்லா சினிமா கலைஞர்களுக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பாரதி ராஜா. எப்படி இன்னைக்கு இந்த டெலிவிஷனை பார்த்தீங்கன்னா சிவாஜி வாழ்ந்து கொண்டிருப்பார், எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தியாகராஜ பாகவதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் போல பாரதி ராஜாவும் தன்னுடைய குரல் மூலமாக, தன்னுடைய படைப்புகள் மூலமாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அவர் வந்து டைரக்ஷனை விட்ட பிறகு ஒரு நடிகராக மாறி ஒண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ்லாம் அவருக்கு கிடைச்சது.
அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேஜ். ஆனா நம்ம என்ன சொன்னாலும் irreparable லாஸ் அப்படிம்பாங்க. அது சரி செய்யவே முடியாத ஒரு இழப்பு என்பது அவருடைய பெண்ணுக்கு, அவர் குடும்பத்தாருக்கு. அதை நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் சரியாக வராது. ஆனால் மிக சிறப்பாக வாழ்ந்து விட்டு சென்ற ஒரு மாபெரும் கலைஞன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நமஸ்காரங்களை நான் கொடுக்கின்றேன்.